எங்களுடைய நாட்டினுடைய அரசியல் ரீதியான செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய நாடு அதால பாதாளத்தை நோக்கி நகர்ந்து செல்கின்றது. இப்போ அதில் நாங்கள் முதன்மையான விடயங்களை பார்ப்போமாக இருந்தால் இந்த நாட்டுக்கு நிலக்கரி இறக்குமதியில் கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாய் இந்த நாட்டுக்கு நட்டம் இழைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 2500 கோடி ரூபாயையும் ஜனாதிபதி பாராளுமன்றத்தில் சொல்கிறாரு, 1500 கோடி ரூபாயை அரசாங்க பணத்தில் இருந்தும் 1000 கோடி ரூபாயை மக்கள்கிட்ட இருந்தும் தான் வசூலிக்க போகிறேன்னு. இப்போ எங்களுடைய கௌரவ ஜனாதிபதிக்கு ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். எப்படின்னு சொன்னால், அரசாங்க பணம் என்பது இந்த 159 பேரும் கொண்டு வந்து போட்ட பணம் இல்லை. அந்த 1500 கோடியும் மக்களுடைய வரிப்பணம். அதே நேரத்தில் மக்கள்கிட்டேருந்து எடுக்க போகிறோன்னு சொன்ன 1000 கோடி ரூபாயும் மக்களுடைய பணம். இப்போ ஒட்டுமொத்தமாக மக்கள் தலையில் நீங்கள் இந்த பழியை சுமத்துறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இதை மக்கள் இந்த விஷயத்தில் தெளிவடையும். என்ன காரணம்னு சொன்னால், ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லி வந்து போட்டு அதே ஊழலை அவங்க செய்கிற நேரத்தில் இது பெரிய ஒரு மக்களுக்கு செய்கிற கொடுமையாக நாங்கள் பார்க்குறோம். இதில் காரணம் என்னென்னு சொன்னால், கிட்டத்தட்ட 2500 கோடி ரூபாயை வந்து ஒரே தடவையில் 2500 கோடி ரூபாயை இல்லாமல் செய்கிறதா இருந்தாக்கா, அதை கொள்ளை அடிக்கிறதா இருந்தாக்கா இதுக்கு பெயர் என்ன? ஆனால் பார்லிமெண்ட்டில் இந்த விஷயத்தை நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வர நேரத்தில் அவரை காப்பாற்றி விடுற முகமாக அந்த 159 பேரும் அவருக்கு சார்பாக வாக்களிக்கிறீங்க. வாக்களித்து போட்டு இந்த விடயத்தை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லாமல் சொல்கிறீங்க. எப்படின்னு சொன்னால், 2009ஆம் ஆண்டுலேருந்து நிலக்கரி இறக்குமதி விஷயத்தை நாங்கள் ஆராய போகிறோம், அதில் என்னென்ன ஊழல் நடந்திருக்கிறது என்றதை நாங்கள் ஆராய போகிறோம்னு சொல்லி ஒரு விதமான ஒரு பயத்தை இந்த நிலக்கரி சம்பந்தப்பட்ட விடயங்களில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு, அதை தெளிவுபடுத்தக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் செல்லக்கூடியவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுற மாதிரி இந்த நாடாளுமன்றத்தில் இவங்க செயற்படுறாங்க. அப்போ இவ்வாறானவர்கள் இந்த நாட்டில் ஆட்சியில் இருக்கிறதா இருந்தால் இந்த நாடு எதிர்காலத்தில் எதை நோக்கி பயணிக்க போகுது? அது மட்டும் இல்லை, இன்றைக்கு கீரி சம்பா 400 ரூபாய்க்கு விற்கிது. ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பெடுக்கும் போது இந்த நாட்டில் அரிசியை வந்து நாங்கள் இறக்குமதி செய்ய மாட்டோம், நாங்கள் உற்பத்தி செய்ய போகிறோம், நாங்கள் ஏற்றுமதி செய்ய போகிறோம் என்று சொல்லி மக்களுக்கு ஒரு பேராசையை காட்டி விவசாயிகள் மத்தியில் ஒரு ஆசையை உண்டு பண்ணி ஆட்சியை கைப்பற்றினாங்க. ஆனால் இன்றைக்கு வேறு நாட்டிலேருந்து இலங்கைக்கு அரிசியை இறக்குமதி செய்ய கொண்டிருக்கிறாங்க. இது பாரிய ஒரு பொய்யான விஷயத்தை சொல்லி இந்த ஆட்சியை பிடிச்சி, அதே நேரத்தில் எரிபொருட்கள விலையை நாங்கள் குறைப்போம்னு சொன்னார். காஞ்சன விஜயசேகர எரிசக்தி அமைச்சராக இருக்கிற நேரத்தில் அந்த பெட்ரோல் வந்து இவ்வளவு இறக்குமதி செய்கிற விலை இந்த விலைக்கு விற்கணும், ஆனால் இவ்வளவு வீழ்படுவது ஆகையால் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ரூபாய்கள் அந்த எரிசக்தி அமைச்சுக்கு இல்லீகலாக போகுது. ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால், அதாவது என்பிபி ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோலை கிட்டத்தட்ட 150 ரூபாய்க்கு நாங்கள் கொடுப்போம் என்று வாக்களித்தாங்க. மக்களுக்கு கொடுத்தாங்க, அதை நம்பி மக்கள் வாக்களித்தாங்க. ஆனால் இன்றைக்கு பெட்ரோல் எங்கே நிற்கிது? ஆனால் காரணம் சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால், இன்றைக்கி ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடக்குது, அதனால் பெட்ரோல் விலை கூட்டி இருக்கிறோம்ட்டு. ஆனால் இந்த ஈரான் அமெரிக்கா யுத்தம் நடக்கிறதுக்கு முதல்ல கிட்டத்தட்ட இந்த பெட்ரோல் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொன்ன கையோடையே கிட்டத்தட்ட 45 நாளைக்குரிய பெட்ரோல் அரசாங்கத்தில் கையிருப்பில் இருந்தது. ஆனால் அந்த கையிருப்பில் இருந்த பெட்ரோலுக்கு கூட இவங்க அவசரமாக விலையை கூட்டினாங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அங்கே நிலக்கரியால் இழக்கப்பட்ட அந்த கொள்ளையடிக்கப்பட்ட அந்த நிதியை ஈடு செய்கிறதுக்காகத்தான் இந்த பெட்ரோலில் வந்து இவங்க விலையை, டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய்க்கு விலையை கூட்டுறது. இதுதான் இங்கே இருக்கிற உண்மை. இப்போ மக்களுக்காக நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம்னு சொல்லி போட்டு மக்களையே நீங்கள் இந்த விதமாக ஒரு மக்களை நீங்கள் ஒரு அல்லோலப்படுத்துறது எந்த விதத்தில் ஏற்றுக்கொள்ள முடியும்?